இந்திய சந்தையில் இயற்கை சார்ந்த புதிய வகை ஆரோக்கிய பானம் உள்ளிட்ட பல்வேறு வகை பொருட்களை விம்சிக்கல் நிறுவனத்தின் ஹெல்தி ஹேபிட்ஸ் என்னும் பெயரில் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அப்போது பேசிய நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சந்திரசேகர், தங்களது நிறுவனத்தின் சார்பாக விவசாயிகள் பயனடையும் வகையில் தேனி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள உற்பத்தி சாலைகளில் இருந்து தமிழகம் முழுவதும் ஆரோக்கிய பானம் விநியோகம் செய்ய உள்ளதாகவும், முழுமையான கற்றாழை மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களை கொண்டு தயார் செய்ய உள்ள இந்த வகை பொருட்கள் விஷன் 2025 மக்களால் அதிகம் விரும்பும் பிராண்டாக மாற உள்ளதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த திருவேங்கடம் பகுதியில் உள்ள புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரது மகன் குருசாமி பஞ்சாப் மாநிலத்தில் ராணுவ வீரராக பணிபுரிந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பணியின் போது காயமடைந்த ராணுவ வீரர் குருசாமி சிகிச்சைக்காக சண்டிகர் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் ராணுவ வீரர் குருசாமி இறந்துவிட்டதாக அவரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராணுவ வீரர் குருசாமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஜா புயலால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏராளமான மரங்கள் முற்றிலும் வேரோடு சாய்ந்து போனது. இதனால் டெல்டா மாவட்டங்கள் இயற்கை வளம் பாதித்த நிலையில் உள்ளது. இந்த நிலையில் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் மரங்களை வளர்க்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மரம் நடும் விழா அழகிரி மண்டபத்தில் துவங்கப்பட்டது. இதனையொட்டி முதற்கட்டமாக 10,000 சதுர அடியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்வை மாவட்ட ஆளுநர் பாலாஜி பாபு துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த செக்கேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட அஸ்வத் ஆசிரியர் ஏரியில் உரிய அனுமதி இல்லாமல் மண் எடுப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கிளமங்கலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ஏரியில் உரிய அனுமதி இல்லாமல் இட்டாச்சி உதவியுடன் 2 டிப்பர் லாரிகளில் மண் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து இட்டாச்சி, டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதில் தொடர்புடைய 3 பேரை கைது செய்தனர். துபாயில் இருந்து வந்தே பாரத் தனியார் பயணிகள் மீட்பு விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது. அதில் 132 இந்தியர்கள் சென்னை அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். சோதனையில் சென்னை, ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை, ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த 14 பயணிகள் உள்ளாடைகளில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 14 பேரிடமும் இருந்து 2.2 கோடி ரூபாய் மதிப்பிலான 4.2 கிலோ தங்கத்தை கைப்பற்றிய சுங்கத்துறையினர் இதில் தொடர்புடைய 14 பேரை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து மகளிர் ஆணையத்திற்கு வரப்பெற்ற நிலுவையில் உள்ள புகார் மனுக்கள் குறித்த சீராய்வு கூட்டம் மாநில மகளிர் ஆணைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா, மாநில மகளிர் ஆணைய இணை இயக்குநர் ரேவதி, காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாகுல்லாக், வருவாய் அலுவலர் சங்கீதா, மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு உதவி அலுவலர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் அநீதிகள் குறித்தும் அதற்கு சட்ட ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதிக்குட்பட்ட கல்குடம், செங்கால் ஓடை, பரவனாறு, நடுப்பரவனாறு, கொளக்குடி உள்ளிட்ட வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் தமிழகத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான பவீந்திர ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரி மற்றும் கடலூர், விருதாச்சலம், சிதம்பரம் சப் ஆட்சியர்கள், கடலூர் மாவட்ட வருவாய் அதிகாரி, கோட்டாட்சியர், குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சேலத்தில் சேகோசர்வ் சார்பில் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சேகோசர்வ் தலைவர் தமிழ்மணி தலைமையிலும் வேளாண்மை இயக்குநர் சதீஷ் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஸ்டார்ச் இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்க வேண்டும், மரவள்ளிக்கிழங்கின் பயன்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய சேகோசர்வ் தலைவர் தமிழ்மணி, ஜவ்வரிசி உற்பத்தியில் கலப்படத்தை தடுக்க அனைத்து ஆலைகளிலும் உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி பொருட்களை சேகோசர்வ் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் எம்பி சுப்பராயன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த பீஞ்சமந்தை, பாலம்பட்டு, ஜார்த்தான்கொள்ளை ஆகிய 3 மலை கிராமங்களைச் சேர்ந்த மலைவாழ் மக்களுக்கு நிலப்பட்டா வழங்க வேண்டும், அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், 72 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குயிலம் ஊராட்சியில் கடந்த 2017-2018 ஆண்டு பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 37 பயனாளிகளுக்கு வீடு வழங்கப்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பேரழிவிற்கு மட்டுமே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறும் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டித்தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழு தலைவர் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பி TR பாலு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ், காஞ்சிபுரம் MP செல்வம், MLAக்கள் சுந்தர், எழிலரசன், புகழேந்தி, திட்ட அலுவலர் ஸ்ரீதர் உட்பட பலர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த வெள்ளக்குடி கிராமத்தில் நரிமணம் சிலிகேட் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 25 குடும்பங்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். எனவே இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உள்ளூர் கிராம மக்களுக்கு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க கோரியும் வெளிமாநிலத்தவரை பணியமர்த்திய நிர்வாகத்தினரை கண்டித்தும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினர், கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த கீழையிரால் பழைய RC தெருவை சேர்ந்த அந்தோனி ராஜ், இலங்கைஸ்வரி தம்பதியின் மூத்த மகன் விஜய் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். விஜய் குடும்ப சூழ்நிலையை கருதி லாரி கிளீனராக பணியாற்றி வந்தார். இவரது வருமானத்தின் மூலமாக அவரது குடும்பத்தினர் வாழ்க்கை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய்க்கு திடீரென 2 கால்களும் செயலிழந்து போனது. இதனையடுத்து விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விஜயை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 2 கால் பகுதிகளிலும் ரத்தம் செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்பட்டு கால்கள் அழுகிப்போய் உள்ளதாகவும், கால்களை எடுப்பதனை தவிர வேறு வழியில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மிகவும் வறுமையில் வாடும் விஜயின் குடும்பத்தினர் தங்களுக்கு உதவி செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியர், தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு ஆகியவற்றிற்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விஜயின் குடும்ப நிலையை கருதி அவருக்கு அரசு உதவ வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த செட்டியார் பூங்கா சாலையில் காட்டெருமை கூட்டம் உலாவருவதை வாடிக்கையாக வைத்துள்ளது. இந்த நிலையில் செட்டியார் பூங்கா சாலையை கடந்து சென்ற 4 மாத காட்டெருமை குட்டி ஒன்று எதிர்பாராத விதமாக 8 அடி கிணற்றிற்குள் தவறி விழுந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கிணற்றில் விழுந்த காட்டெருமை கன்றுக்குட்டியை சுமார் அரை மணி நேரமாக போராடி மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடிக்கும் ஃபேஸ்டாக் பேட்ரோல் என்ற புதிய செயலியை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்நிய நபர்கள் மற்றும் குற்றச்செயல் புரிந்த நபர்களின் புகைப்படங்கள் சேகரிக்கப்பட்டு அவை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 80 ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களின் செல்போனில் இந்த செயலி நிறுவப்படும் என்றும், தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாநில குற்றவாளிகள் விவரத்தையும் இந்த செயலி மூலம் கண்டறியலாம் என்றும் SP அரவிந்தன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி அருகே உள்ள வேப்பிள்ளையள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் நேற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உயிரிழந்தார்.
இதனையடுத்து சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் அவரது உடலை ஊர் மக்கள் மேச்சேரி என்பவரின் நிலத்தின் வழியாக சுடுகாட்டிற்கு எடுத்து சென்றுள்ளனர். ஆனால் நில உரிமையாளர் மேச்சேரி என்பவர் தனது நிலத்தில் கரும்பு பயிரிட்டு உள்ளதால் தன்னுடைய நிலத்தின் வழியாக உடலை எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி ராஜாமணியின் உடலை சாலையில் வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த சூரங்குடி காவல் எல்லைக்குட்பட்ட மேல்மாந்தை கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதில் பயந்து போன சிறுமி அவரிடம் இருந்து தப்பி வந்து நடந்தவற்றை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் ராமசாமியை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டிமேடு மலைக்கிராம பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற விவசாயி தனது விவசாய தோட்டத்தில் இருந்த குரங்குகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த கரடி ஒன்று அண்ணாமலையை கடித்து குதறியுள்ளது. கரடி தாக்கியதில் பலத்த காயமடைந்த அண்ணாமலையை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் காவல் சரகத்தில் சுகாதார விழிப்புணர்வு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் காவல்துறையினருக்கு கொரோனா கவச பாலிசி என்ற மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்றும் பணியின் போது ஏற்படும் மன அழுத்தங்களை தவிர்க்க உளவியல் ஆலோசனைகள் பெற வேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து காவல்துறையினருக்கு இரத்த அழுத்தம், இதய துடிப்பு சீராக இருக்கிறதா என பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போது அம்பத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபா சத்யன் தானும் ஒரு மருத்துவர்தான் என கூறி ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டி காவலர்களை பரிசோதித்து மருத்துவ அறிவுரை வழங்கியது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த இளையரசனேந்தல் சாலையில் உள்ள மின்வாரி அலுவலகம் அருகே வெங்கடேஷ், வைரப்பிரகாஷ் மற்றும் விக்னேஷ் என்ற மூவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது வெங்கடேஷ், வைரப்பிரகாஷ் என்ற இருவரை விக்னேஷ் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி கலை கதிரவன் மற்றும் காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் தப்பி ஓடிய விக்னேஷை கைது செய்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் நோய் தொற்றுகளில் நோய் எதிர்ப்பாற்றலை பெறுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக பேராசிரியர் டாக்டர் ஆதி ஜோதிபாவுக்கு ஆசியா மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அங்கீகரித்து விருதுகள் வழங்கியுள்ளன. சேலத்தில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவில் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த நடுவர் விவேக் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மதிவாணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள உதவி காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே ரேவதி என்பவர் குன்றத்தூரிலிருந்து குடுவாஞ்சேரிக்கு வாடகை காரில் வந்தபோது 25 சவரன் நகையை காரிலேயே தொலைத்து விட்டார். அதனை மீட்ட கார் ஓட்டுநர் நவீன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்நிலையில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார் ஓட்டுநரை பாராட்டி உரியவர்களிடம் 25 சவரன் நகை ஒப்படைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் போக்குவரத்து காவல்துறையினர் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இப்பேரணியில் தனியார் வாகன விற்பனை நிலைய ஊழியர்கள், கோபிச்செட்டிப்பாளையம் உட்கோட்ட காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடியும் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியபடியும் பேரணியாக சென்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குளங்கள் மற்றும் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 73.80 அடியாக உயர்ந்ததைத் தொடர்ந்து இந்த அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மழைநீர் மற்றும் உபரிநீர் திறப்பு காரணமாக புத்தன் அணை, மாத்தூர், பாரத்பள்ளி, திக்குறிச்சி போன்ற பகுதிகளில் பல நூறு ஏக்கர் பரப்பளவு வாழைத்தோப்புகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாழை மரங்கள் முற்றிலுமாக சேதமடையும் நிலை உள்ளது. எனவே மழைநீர் தேங்கியுள்ள விவசாய நிலங்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரையில் உஸ்வதன் ஹசனா முஸ்லிம் சங்கம் சார்பில் 1.5 கோடி மதிப்புள்ள 20 சென்ட் காலி இடத்தை கீழக்கரை மக்கள் பயன்பெறும் வகையில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் முன்னிலையில் முஸ்லிம் சங்க தலைவர் யூசுப் சாஹிபு கீழக்கரை நகராட்சியின் ஆணையாளர் தனலட்சுமியிடம் இடத்திற்கான பத்திரத்தை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் அருகே சாலையோரம் விவசாய கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மிதந்துள்ளது. இதனைக் கண்ட பொதுமக்கள் அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகர காவல் ஆய்வாளர் கோகுல்ராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு ராட்டின கிணறு கூட்ரோடு சாலையில் உலக காய தினம் மற்றும் சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு ராட்டின கிணறு கூட்ரோடு சாலையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும், சீட் பெல்ட் போட வேண்டும், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, அலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்டவை எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சாந்தி மலர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு கடந்த மாதத்திலிருந்து சுற்றுலாப் பயணிகள் இ பாஸ் பெற்றுவர தொடங்கியுள்ளனர். தற்போது வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் முகக்கவசம் அணியவில்லை எனில் 200 ரூபாய் வீதமும், வாகனங்களில் சமூக இடைவெளி இல்லாமல் பயணிக்கும் பயணிகளிடம் 500 ரூபாய் வீதமும் சுகாதாரத்துறையினர் ஏரி சாலை, கோக்ரஸ் வாக், பிரெயின் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை செய்து வசூலித்து வருகின்றனர். மேலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளக்கிவி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெரியூர், கடப்பாறை குழி, சின்னூர் காலனி ஆகிய மலை கிராமங்கள் உள்ளன. கடந்த 100 வருடமாக சாலை வசதி இல்லாத இந்த மலை கிராமத்திற்கு சார் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது படிக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வேண்டும் என்றும், அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி போன்றவற்றை செய்து தர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்டறிந்த சார் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் அதிகாரிகளுடன் ஆலோசித்த பிறகு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்.